நாளை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கோவை குனியமுத்தூரில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى الله أكبر الحمد لله رب العالمين. கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்தி கூற கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். கோவை குனியமுத்தூர் அடுத்த ஆயிஷா மஹால் வளாகத்துல பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்டோர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வராங்க. இஸ்லாமியர் அமைப்பில் கூடிய ஜாக் அமைப்பினர் இந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அதாவது பக்ரீத் பண்டிகை என்பது இப்ராஹிம் நபி இறைவனின் ஆணையை ஏற்று தன் மகனை பலியிட முயன்ற போது இறைவன் மகிழ்ந்து அந்த மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை பலியிட செய்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பக்ரீத் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுல இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா அவர்களுடைய தியாகம் மற்றும் தானம் உணர்வை குறிக்கும் நாளாக இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்கள் இந்த தினம் பாத்தீங்கன்னா ஆடு மாடு அல்லது இறைச்சியை 3 பங்குகளாக பிரித்து ஒரு பங்கை ஏழைகளுக்கும் ஒரு பங்கை உறவினர்களுக்கும் மற்றொரு பங்கை தங்கள் குடும்பத்திற்கும் என பிரித்து இந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். அதே சமயம் இந்த நாள்ல தியாக உணர்வு மற்றும் ஈகை மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் நிகழ்வாக இந்த நாளை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக நாளை தமிழ்நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அவர்கள ஒரு அமைப்பு ஜாக் அமைப்பினர் இன்று அந்த பண்டிகை கொண்டாடுவதற்காக சிறப்பு தொழுகையை மேற்கொண்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.